கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலும் இந்த பழைய வருடத்துக்கான இந்த மெசேஜ் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னு நான் ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 52 அதிகாரம் முதல் வசனம் நம்ம வாசிப்போம். ஏசாயா 52:1. எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. இன்றைய தினத்தில் நம்ம இதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய காரியங்களில் நம்ம வந்து இன்றைக்கி வந்து எழும்பாமல் நம்ம அப்படியே வந்து அதிலே வந்து நம்ம அமர்ந்து இருக்கிறவங்களா, அதிலே உட்கார்ந்து இருக்கிறவங்களா, அதிலே வந்து சில நேரம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து ஸ்ட்ரக் ஆகிடுது நம்ம லைஃப். அப்போ என்னென்ன காரியங்கள்லேருந்து நம்ம வந்து இன்றைய தினத்தில் வந்து நம்ம எழும்பணும் அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எதுலலாம் நம்ம இருந்து நம்ம எழும்பணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம வாசிப்போம். 1 ராஜாக்கள் எடுத்துக்கோங்க. 1 ராஜாக்கள் 19 அதிகாரம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் இது தெரியும். நம்ம எலியா தீர்க்கதரிசி குறித்து நம்ம வாசிச்சிருப்போம். நீங்கள் 18 அதிகாரத்தில் தான் பார்த்தீங்கன்னா எலியா தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு, அந்த ஜனங்களை நோக்கி சொல்கிறாரு, நீங்கள் இன்னும் எவ்வளோ நாள் இப்படி 2 நினைவுகளால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, குந்தி குந்தி நீங்கள் நடப்பீங்க. ஒன்று ஆண்டோர் தெய்வம்னா கர்த்தர் தெய்வம்னா என்ன பண்ணுங்க, கர்த்தரை பின்பற்றுங்க, இல்லை பாகால் தெய்வம்னா பாகாலை பின்பற்றுங்க அப்படின்னும் போது அப்போது என்ன ஆகுது, அந்த இடத்துல எலியா தீர்க்கதரிசி கர்த்தர் தான் தெய்வங்கிறதுக்கு சாட்சியாக என்ன பண்ணுறாரு, வானத்திலேருந்து நீங்கள் எனக்கு உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அதே மாதிரி ஆண்டவர் வானத்திலேருந்து உத்தரவு கொடுக்கும்போது ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, கர்த்தர் தான் தெய்வம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க, நம்ம அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் வந்து என்ன பண்ணுறாரு, எலியா தீர்க்கதரிசி அவர் வந்து வெட்டி போடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 19 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி வந்து எசபேலுக்கு வந்து சொல்கிறாங்க. எசபேலுக்கு சொன்ன உடனே எசபேல் 2ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்கள் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தெய்வர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னாங்க. அப்போது இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, எலியாவை பயமுறுத்துறாங்க. நேற்று வந்து நீ இந்த மாதிரி என்னுடைய தீர்க்கதரிசிகளெல்லாம் கொன்று போட்டல, நீ ஒவ்வொருத்தருக்கும் நீ செஞ்ச மாதிரி நாளைக்கு இதே நேரத்தில் நான் உனக்கு செய்கிறேன் பாரு, அப்படி நான் செய்யலைன்னு பாரு அப்படின்னு சொன்ன உடனே எலியா தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உடனே அவருடைய பிராணனை காக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு வனாந்திர தேசத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் என்ன பண்ணுறாரு, 3ஆம் வசனத்தில் நம்ம 4ஆம் வசனத்தில் வாசிட்டோம்னா ஒரு சூரிய செடியின் கீழே போய் படுத்துக்கிறாரு. உட்கார்ந்து என்ன சொல்கிறாரு, நான் சாகணும், போதும் கர்த்தாவே, நான் வாழ்ந்தது போதும், என் ஆத்மாவை என்ன பண்ணுங்க எடுத்துக்கொள்ளுங்க, என் பிதாக்களை பார்க்கிலும் நான் வந்து நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், அந்த சூரிய செடி கீழே போய் படுத்து சோர்ந்து உட்கார்ந்துடுறாரு. அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது நம்ம செஞ்சுருப்போம், நம்ம ஆண்டவருக்காக நின்றுருப்போம், நம்ம சுறுசுறுப்பாக இருந்திருப்போம், நிறைய காரியங்கள் நம்ம பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு பிரச்சனை வரும்போது இல்லை ஒரு பயம் வரும்போது நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், ரொம்ப சோர்வடைஞ்சு போயிடுறோம். போதும் ஆண்டவரே என்னால் முடியல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறோம், நிறைய இடத்துல நம்ம போய் என்ன பண்ணிடுறோம், நம்ம போய் உட்காந்துடுறோம். அப்போ என்ன பண்ணுறாரு ஆண்டவர்னா, ஒரு தெய்வ தூதனை அனுப்பி என்ன பண்ணுறாரு, அவரை தட்டி எழுப்பி என்ன பண்ணுறாரு, நீ முதல்ல எழுந்துரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாங்க, ஒரு சூரிய செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. முதல்ல நீ எந்திரி, உட்கார்ந்துருக்காத, படுத்திருக்காத, முதல்ல எந்திரிச்சு நீ சாப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே திரும்பி அவர் என்ன பண்றாரு, விழித்து பார்த்து அவர் என்ன பண்றாரு, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு தழல்ல வந்து சுடப்பட்ட அப்பம் இருக்கு, தண்ணி இருக்கு. உடனே அவர் தலைமாட்டில இருந்து அதை எடுத்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுத்துக்கிறாரு. அவருக்கு அந்த சோர்வு போகல. திரும்பியும் பார்த்தீங்கன்னா தூதர் 2ஆம் தான் உன்னை எழுப்பி என்ன சொல்றாரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்றாரு, எழுந்திருந்து அவர் அந்த அந்த சோர்வை விட்டு அவர் எழுந்திருந்து என்ன பண்றாரு, அவர் பிரயாணம் பண்றாரு. இப்போ நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் நமக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற அந்த பயத்தினாலேயோ இல்லை இந்த மாதிரி நமக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை, இந்த மாதிரி ஒரு இக்கட்டு வரும்போது நம்மளால எந்திரிக்க முடியாதபடிக்கு நிறைய நம்மளுடைய அந்த பாரங்கள் நம்ம அழுத்தும் போது நம்ம அப்படியே நம்ம அதில் உட்கார்ந்துடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, அப்படியே அதில் உட்கார்ந்துருந்தா அது முடிஞ்சிருமா, எதுவுமே முடியாது. அப்போ அதை விட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம எழும்பணும். கண்டிப்பாக அதை விட்டு நம்ம எழும்பணும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். நீங்கள் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 55 அதிகாரம் 4ஆம் வசனம். என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரண திகில் என்மேல் விழுந்தது,
பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருக்களிப்பு என்னை மூடிற்று. ஸோ நம்ம நிறைய நேரத்தில் நம்ம இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நம்ம கடந்து வந்திருப்போம். மரணத்துக்கு அது என்ன ஆகுமோ, அடுத்து என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய என்ன பண்ணியிருப்போம், நம்ம பயந்து இருந்திருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ அவர் சொல்கிறாரு, அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். நான் தூரத்தில் அலைஞ்சு திரிஞ்சு நான் என்ன பண்ணுவேன், வனாந்திரத்தில் போய் நான் தங்கி இருப்பேன். பெருங்காற்றுக்கும் புசலுக்கும் தப்ப நான் என்ன பண்ணுவேன், தீவிரித்து கொள்வேன் அப்படின்னு சொல்றப்ப எந்த அளவுக்கு வந்து அவருடைய இருதயம் ஒரு வியாகுலத்துல இருந்திருந்தா, ஒரு சோர்வுல இருந்திருந்தா அவர் என்ன சொல்றாரு, எங்கேயாச்சும் ஒரு வனாந்திரத்துல போயிடலாமான் இருக்கு எனக்கு. அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும்போதோ, ஒரு கஷ்டம் வரும்போதோ, ஒரு துன்பத்தின் நடுவில் நம்ம நடந்தாலும் ஆண்டவர் மாத்திரம்தான் நம்மளை என்ன பண்ண முடியும், நம்மளை உயிர்ப்பிக்க முடியும். அதே 56 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 3ஆம் வசனத்துல, நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன். நம்ம எந்த ஒரு பயமான சூழ்நிலையா இருந்தாலும், எந்த ஒரு இக்கட்டா இருந்தாலும், நெருக்கமா இருந்தாலும், நம்ம அந்த நேரத்துல நம்மளுடைய ஒரே ஹெல்ப் யாரு, நம்மளுடைய ஆண்டவர் மட்டும்தான். ஏன்னா நம்மளுடைய சோர்வுகள், பயங்கள் எல்லாவற்றையும் நீக்கிவிட அவரால் மாத்திரம்தான் முடியும். ஏன்னா வேதம் சொல்லுது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதே மாதிரி ஏசாயா 40 அதிகாரம் 29 வசனத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார், அவர் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்கிறார். அப்பொழுது இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போனாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு, நமக்கு ஒரு புது பலன் கொடுத்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து நம்ம எழும்பத்தக்கதாக ஒரு பெரிய பலன் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அப்ப இப்படியான ஒரு பயத்தின் சூழ்நிலையிலையோ இல்லை ஒரு துன்பத்தின் சூழ்நிலையிலையோ நம்ம இருக்கும்போது அதுல இருந்து நம்ம எழும்பணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க, ஏசாயால 51 அதிகாரம் 9ஆம் வசனம். ஏசாயா 51:9. எழும்பு எழும்பு பலன் கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறையிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாவை துண்டித்ததும் வலுசற்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. அப்போ முன்னாடி எப்படி நம்ம எழும்பணுமோ, எலியா தீர்க்கதரிசி முன்னாடி அதிகாரத்துல பாத்தீங்கன்னா கர்த்தருக்காக அவ்வளோ பக்தி வைராக்கியமா இருந்தார். அப்போ முன்னாடி எப்படி நம்ம எழும்பணுமோ அதே மாதிரி நம்ம மறுபடியுமாக நமக்கு எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதே மாதிரி ஆண்டவருக்காக நம்ம நிக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புகிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அதை விட்டு நம்ம எழும்பணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். 2வது நம்ம வாசிப்போம், 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. ஸோ இதை குறித்து நம்ம வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நாத்தான் தீர்க்கதரிசி வந்து தாவீது ராஜாவை தேடி வர்றார். தாவீது ராஜாவை தேடி வந்து அவர் ஒரு ஓமா மாதிரி ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஒரு பட்டணத்துல ஒரு ஐஸ்வர்யவானும் ஒரு தரித்திரனும் இருக்காங்க. ஐஸ்வர்யவானுக்கு நிறைய ஆடு மாடு எல்லாமே இருக்கு. ஆனா தரித்திரன் வந்து ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்க்குறான், அதை ஒரு மடியில வந்து செல்லமா அவன் வளர்க்குறான். அப்போ ஒரு நாள் இந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழிபோக்கன் வராரு. அப்போ அந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்றான் அப்படின்னா, அவன்கிட்ட அவ்வளோ ஆடு மாடு இருந்தாலும் அதெல்லாம் எடுக்காம என்ன பண்றான், அந்த தரித்திரன் செல்லமா வளர்த்த அந்த ஆட்டுக்குட்டியை அடிச்சு என்ன பண்றான், அவனுக்கு விருந்து பண்றான் அப்படின்னு சொன்ன உடனே தாவீது ராஜா கோவம் வந்துருச்சு. யார் இப்படி ஒரு துணிகரமான காரியத்தை செஞ்சது அப்படின்னு சொல்லி நாத்தான்ட்ட கேட்கும் போது அவர் சொல்றாரு, நீ தான் அது. எப்படி வந்து நீ ஆண்டவருக்கு விரோதமா செஞ்ச பாவம் ஆண்டவருக்கு தெரியாதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? நீ உரியாவை கொலை பண்ணி அவனுடைய மனைவியை நீ எடுத்துக்கிட்டது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். அதனால புறஜாதியார் ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கிறதுக்கு நீ ஏதுவாகிட்ட அப்படின்னு சொல்லி நாத்தான் தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, இதனால உன்னுடைய பிள்ளை என்ன பண்ணும், கண்டிப்பா வியாதிப்பட்டு மரிச்சு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தாவீது என்ன பண்றாரு, அந்த பிள்ளைக்காக 16ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா தேவனிடத்துல என்ன பண்றாரு, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றாரு. இப்போ பாத்தீங்கன்னா தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் முழுவதும் தரையில கிடக்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா அதுல 17ல அவனை தரையிலிருந்து எழுந்திருக்க பண்ண அவன் வீட்டில் உள்ள மூப்பர்கள் எழுந்து அவன் இடையில் வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவர்களோட அப்பம் சாப்பிடாமல் இருந்தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 நாள் அந்த பிள்ளை வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கு. 18ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா 7ஆம் நாள் என்ன ஆயிடுச்சு, பிள்ளை செத்து போயிடுச்சு. பிள்ளை செத்து போனதுக்கு அப்புறம் அவங்க ஊழியக்காரங்கெல்லாம் பயப்படுறாங்க. ஐயோ இவர் வந்து 7 நாள் இப்படி வந்து எந்திரிக்க மாட்டேன் ஒரே இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்காரு, சாப்பிடாம கொள்ளாம, இப்ப பிள்ளை செத்துருச்சுன்றதை நம்ம போய் எப்படி அவங்க கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ வந்து அதை அவங்க பேசுறதை கேட்டுட்டு தாவீது ராஜா என்ன பண்றாரு, கேட்கிறாரு அவருடைய ஊழியக்காரரை கூட்டு, என்ன ஆச்சு பிள்ளை செத்து போச்சு அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா பிள்ளை செத்து போச்சு அப்படின்னு சொன்ன உடனே பாத்தீங்கன்னா 20ஆம் வசனத்துல
அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான். அவன் முன்னே அதை வைத்த போது புசித்தான். அப்போது எல்லாமே அவனுக்கு தெரியும், அவன் பண்ண ஒரு தப்புனால அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அடி வந்திருக்கு. அதெல்லாம் கடந்து போயிருக்கான். அவன் இருந்தாலும் அவன் ஊழியக்காரர் கேட்குறாங்க, நீங்கள் இப்படி பிள்ளை உயிரோடு இருக்கும்போது நீங்கள் அவ்வளோ தூரம் அழுதிங்களே, இப்போ உடனே நீங்கள் எழுந்து எப்படி சரியானீங்க அப்படின்னு கேட்கும்போது தாவீது என்ன சொல்கிறா, ஒருவேளை தேவன் இறங்குவாரோன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், உபவாசம் இருந்து நான் ஜோம் பண்ணேன். இருந்தாலும் இது கர்த்தர் ஒன்று சொன்னார், அதை செஞ்சுட்டாரு, அது முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறமும் நான் என்ன பண்ண மாட்டேன், இப்படியே இருக்க மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணுறான். அதுலேருந்து அவன் என்ன பண்ணுறான்னா எழுந்திருக்கிறான். அப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நிறையா அந்த பாடுகள், துக்கங்கள், கஷ்டங்கள் எல்லாம் வரும்போது அதுலேயே நம்ம அப்படியே அமிழ்ந்து அவ்வளோதான் முடிஞ்சுது, இதோட வாழ்க்கை முடிஞ்சுது அப்படின்னு உட்காந்துடாமல் நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு அதை விட்டு நம்ம எழுபணும். அதுக்கு கண்டிப்பாக நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், பலன் கொடுப்பார். அவருடைய பலன் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, எதையுமே நம்மளால் செய்ய முடியாது. அப்போ அதை விட்டு எழும்புவதற்கும் நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதுக்குரிய பலனை தருவார். அவருடைய வார்த்தை மூலமாக நம்மளை ஆண்டவர் தேற்றுவார். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 சாமுவேலில் நம்ம நிறைய தடவை நம்ம வாசிச்சிருப்போம். அன்னாளை குறித்து 1 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவங்க என்ன பண்ணுவாங்களாம், இந்த சீலோவில் இருக்கிற ஆலயத்துக்கு போகும்போது பெனினால் எப்பயுமே என்ன பண்ணுவாங்களாம், பிள்ளை இல்லை அப்படிங்கிறத குறித்து அன்னாளை எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, அவங்க விசனப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அன்னாள் எப்பவுமே என்ன பண்ணுவாங்களாம், அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க அதை நினச்சி. ஓகேவா, நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அவர் எல்கானா என்ன பண்ணுறாரு, நீ ஏன் சஞ்சலப்படுற அப்படிங்கிறதெல்லாம் அவர் கேட்குறாரு. அப்போ 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அன்னாள் எழுந்திருந்து அவள் என்ன பண்ணுறா, அந்த அழுகையில் அப்படியே அழுதுகிட்டே இல்லை. அவளுக்கு ஒரு கஷ்டம் வருது, அதனால அவள் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் அவளை விசனப்படுத்தும் போது மனமடிவாக்கும் போது அவள் அழுகுறா. ஆனால் அழுதுட்டு அப்படியே உட்கார்ந்துடல. அடுத்து அவள் என்ன பண்ணுறா, எழுந்து போய் என்ன பண்ணுறா, ஆண்டவருடைய ஆலயத்தின் வாசலண்டையில் போய் என்ன பண்ணுறா, அவள் அங்கே போய் மனம் கசந்து அழுது கர்த்தரை நோக்கி என்ன பண்ணுறா, விண்ணப்பம் பண்ணுறா. நீங்கள் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா நான் உமக்கு தருவேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணி என்ன பண்ணுறாள், அவள் மனம் கசந்து அவள் அழுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் அழுது முடிச்சு அவள் திரும்ப போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் 18ஆம் வசனத்தில் வாசிச்சிங்கன்னா அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை அப்படின்னு இருக்கும். அப்போது நம்ம அவளுடைய பாரம், கவலை, கண்ணீர் எல்லாத்தையும் நம்ம ஆண்டவர் பாதத்தில் ஊற்றுனதுக்கு அப்புறமா நம்ம திரும்பியும் அதை அப்படியே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அதை என்ன பண்ணிடணும், ஆண்டவருடைய பாதத்தில் அதை நம்ம அப்படியே முழுசாக நம்ம கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் நம்ம அழுதுட்டு அதே நிலைமையில இருக்கக்கூடாது. அப்போ அந்த அழுகையை விட்டு நம்ம என்ன பண்ணணும், எழும்பணும். அந்த அழுகையை விட்டு நம்ம எழும்பும் போது தான் அடுத்த ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அண்ணாளை நினைந்தருளி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவன் எப்படி ஜோம் பண்ணாலும் அதே மாதிரி ஒரு ஆண் பிள்ளையே அழகான ஒரு சாமுவேலை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அண்ணாளுக்கு கொடுக்குறாரு. அப்போ அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகளில் நம்ம அதை விட்டு நம்ம எழும்பணும். நீங்கள் வாசிச்சிங்கன்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். பிலிப்பியரில் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த விண்ணப்பங்களை நம்ம என்ன பண்ணணுமா, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் நமக்கு என்ன பண்ணணும், தேவனுக்கு நம்ம தெரியப்படுத்தணும். அப்படி தெரியப்படுத்தும் போது 7ஆம் வசனத்தில் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் நம்ம இருதயங்களையும் நம்மளை சிந்தையும் என்ன பண்ணும், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மளை காத்துக்கணும். அப்போ அந்த சமாதானம் நமக்கு எப்படி வரும் அப்படின்னா நம்ம அதை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் நமக்கு தேவனுக்கு நம்ம அதை தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தில் அவருடைய ஒரு சமாதானத்தையும் ஒரு நம்பிக்கையும் ஆண்டவர் நம்ம இருதயத்துல கண்டிப்பா தருவார். அப்போ நம்மளால என்ன பண்ண முடியும், இதுல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியும், கண்டிப்பா நம்மளால அந்த அழுகையில இருந்து எழுந்திருக்க முடியும். நீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சங்கீதத்துல 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். அப்படியே அழுதுகிட்டே அழுகையோட நம்மளுடைய வாழ்க்கை என்ன பண்ண போறது இல்லை, முடிஞ்சு போறது இல்லை. இப்போ சாயங்காலத்தில் அழுகை இருந்ததுன்னா கண்டிப்பா விடிய காலத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளை அந்த அழுகையை மாற்றி நம்மளை ஆண்டவர் நம்மளை சந்தோஷமாக்குவார். அதே மாதிரி 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உண்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை கலைந்து போட்டு மகிழ்ச்சி எனும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். அப்படியே அந்த ரெட்டு வஸ்திரத்தோடு அந்த துக்கத்தோடையே நம்ம இருந்துட போறது இல்லை. ஆண்டவர் கண்டிப்பா ஒரு நாள் என்ன பண்ணுவாரு, அந்த துக்கத்துக்கெல்லாம் ரெண்டு தனியா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, பலனை கண்டிப்பா நமக்கு தருவார். இன்னொரு வசனம் கூட வாசிங்க, சங்கீதம் 145ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். இப்போ நம்ம விழுந்திருந்தா அப்படியே நம்மளை ஆண்டவர் என்ன பண்ண போறது இல்லை, விட்டுற போறது இல்லை. நம்மளை அவர் என்ன பண்றாரா, ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை கை தூக்கி நம்மளை எடுத்து கண்மலையுமே நம்மளை நிறுத்துகிற தேவனா இருக்கிறார். அதே மாதிரி நீதிமொழிகள் 24:16 என்ன சொல்லுது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் என்ன பண்ணுவானோ திரும்பவும் எழுந்திருப்பான். எத்தனை வாட்டி நம்மளுக்கு என்ன ஒரு பாடு வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் நம்ம திரும்பியும் எழுந்திருச்சு நிற்கிறது எதனால மட்டும்தான், ஆண்டவர் நம்மளோட கூட இருந்து அவருடைய வார்த்தை நம்மளை திடப்படுத்துறதுனாலையோ பலப்படுத்துறதுனாலையோ மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியுது, திரும்ப நம்மளால எழுந்திருக்க முடியுது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து, ஒரு துக்கமான சூழ்நிலையோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலோ அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், எழுந்திருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். 3வது நம்ம வாசிக்கலாம், யோவான் சுவிசேஷம் 5 அதிகாரம். இந்த யோவான் சுவிசேஷம் 5 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த பெதஸ்தா குளத்தலையே நீங்கள் பார்த்தீங்கன்னா 38 வருஷமா ஒரு மனுஷன் என்ன பண்ணியிருக்கான், அங்கே படுத்திருக்கான் வியாதியாக இருந்து. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 38 வருஷம் அவர் அங்கேயே தான் படுத்திருக்காரு, எந்திரிக்கவே இல்லை அவர் 38 வருஷமா. அப்போ பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்தில், படுத்திருந்த அவனை இயேசு கண்டு வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாகணும் விரும்புறியா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. அதற்கு அவன் என்ன சொல்கிறான், சொஸ்தமாகணும் விரும்புறியான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் நம்மளா இருந்தா, ஆமா ஆண்டவரே நான் சொஸ்தமாகணும்னு விரும்புகிறேன், என்னை குணமாக்குங்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் அவன் அங்கே என்ன சொல்கிறான் பாருங்க, அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கும் போது என்னை குளத்துல கொண்டு போய் விடுறதுக்கு ஒருத்தருமே இல்லை, நான் போகிறதுக்குள்ள என்ன ஆயிடுது, வேற ஒருத்தர் போய் முந்தி என்ன பண்ணிடுறான், அந்த குளத்துல போய் குதிச்சு அவன் சொஸ்தமாயிடும். அந்த குளத்துல பார்த்தீங்கன்னா தேவதூதர்கள் என்ன பண்ணுவாங்களாம், எப்பயாவது அந்த தண்ணியை கலக்குவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, யாராவது வியாதியோடு இருக்கவங்க அதை கலக்கப்படும் போது போய் அதில் அவங்க விழுந்தாங்க திரும்ப எழுந்திரிச்சாங்க அப்படின்னா அந்த வியாதி அவங்களை விட்டு நீங்கி சுகமாயிடும். இப்போ இவர் எழுந்திருக்க முடியாமல் அங்கேயே படுத்திருக்காரு. சரிங்களா? இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன சின்ன வியாதியில் இருக்கவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் போகும்போதோ இல்லை அங்கே கிராஸ் ஆகும் போதோ அந்த குளம் கலக்கப்படும் போது உடனே போய் என்ன பண்ணிடுவாங்க, அப்பாடா நம்ம போய் அதில் முங்கி எந்திரிச்சிட்டா நம்மளுடைய வியாதி போயிடும்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்க. இப்போ இப்படியே அவன் நிறைய பேரை பார்த்துருப்பாங்க லைஃப்ல எல்லாம். 38 வருஷமா அங்கேயே இருக்காருன்னா ஒவ்வொரு வாட்டி குளம் கலக்கப்படும் போதும் அவன் என்ன யோசிப்பான், யாராவது என்ன போய் அங்கே விட மாட்டாங்களா, யாராச்சும் என்ன போய் அங்கே விட்டாங்கன்னா என்னுடைய வியாதி நீங்கி நான் எழுந்திரிச்சிருவேனே இந்த படுக்கையிலேருந்து அப்படின்னு அவன் நினச்சிருப்பான். அப்போ இயேசு கேட்கும் போது அவன் அதை சொல்கிறான், யாருமே என்னை போய் விடலை, இத்தனை வருஷமா நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு அவனை நோக்கி எழுந்துரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்கிறார். உடனே அவன் என்ன பண்ணிட்டான், சொஸ்தமாகி எழுந்திருச்சு அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் என்ன பண்ணிட்டான், நடந்து போயிட்டான். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறார், என்ன விரும்புகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது என்னை இதுலேருந்து தூக்கி எடுத்துட மாட்டாங்களா, யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்களா, யாராவது எனக்கு கை கொடுத்து என்னை தூக்கிட மாட்டாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ எழுந்திரி, நீ யாராவது என்னை தூக்கிட்டு போய் அங்கே விடுவாங்களா, இல்லை யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு என்ன பண்ணாங்க யோசிக்காத, நீ எழுந்து என்ன பண்ணு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு, அதுக்கு தேவையான பலனை நமக்கு தருகிறார். சரிங்களா? அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அந்த திமிர்வாதக்காரனை கூட என்ன பண்றாங்க, அவனால நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ என்ன பண்றாங்க, 4 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க, வீட்டின் கூரையை பிச்சு என்ன பண்றாங்க, ஆண்டவர் இருக்கிற அந்த இடத்துக்கு அவனை எடுத்துட்டு கொண்டு என்ன பண்றாங்க, இறக்குறாங்க. அப்ப படுக்கையோட இறக்குற ஒரு மனுஷனை அப்பயும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ எந்திரிச்சு என்ன பண்ணு, படுக்கை எடுத்துட்டு நீ நட அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு சம்பவத்தை கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மத்தேயுல பாத்தீங்கன்னா 8ஆம் அதிகாரத்துல 18 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து நம்ம வாசிக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா அதுல மத்தேயு 'நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நிறைய அவங்க என்ன பண்ணுறாங்க, செலவழித்து அவங்க என்ன பண்ணுறாங்க, வைத்தியர் நிறைய வைத்தியர்கிட்ட போய் அவங்க செலவழிக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு என்ன பண்ணலை, அந்த வியாதியிலேருந்து ஒரு சுகம் அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க என்ன பண்ணுறாங்க, இயேசு குறித்து என்ன பண்ணுறாங்க, கேள்விப்படுறாங்க. இயேசு குறித்து கேள்விப்பட்ட உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு தீர்மானம் பண்ணுறாங்க, நான் போவேன் ஆண்டவர்கிட்ட, நான் போய் என்ன பண்ணுவேன், அவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாச்சும் நான் தொட்டு நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக சுகத்தை நான் பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எழுந்து போய் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை தேடி போகிறாங்க. எழுந்து அவங்க ஒரு தீர்மானம் பண்ணி ஆண்டவரை தேடி போகும்போது ஆண்டவர் அவங்கள பார்த்து கேட்கல, நீ சுகமாக விரும்புகிற. நிறைய நம்ம அற்புதங்கள் நம்ம வாசிச்சிருப்போம் நம்ம சுவிசேஷங்களில். ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா ஒரு குருடராக இருந்தாலும், ஒரு
குஷ்டரோகியாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நீ சொஸ்தமாக விரும்புகிறியாயா, நீ பார்வையடைய விரும்புறியான்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு. ஆனால் இந்த 18 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீகிட்ட வந்து ஆண்டவர் நீ சுகமாக விரும்புறியா அப்படின்னு சொல்லி கேட்கல. அவங்க தான் என்ன பண்ணாங்க, எழுந்து போய் என்ன பண்ணாங்க, ஆண்டவரை தேடி அவங்க போகிறாங்க. இது நான் அவரை தேடி போவேன், அவரை நான் தொடுவேன், எனக்கு சுகம் கிடைக்கும்ன்ற ஒரு விசுவாசத்தோட ஒரு நம்பிக்கையோடு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை தேடி போகிறாங்க. அதே மாதிரி ஆண்டவர் அவருக்கே தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, அவரை தொட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த சுகத்தையும் அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. அப்போ அதே மாதிரி நம்மளும் வந்து நம்மளுடைய வியாதியோடு நம்ம இருக்கிறது என்னது, ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் நம்மளுக்காக என்ன பண்ணியிருக்காரு, சிலுவையில் அவர் எல்லா வியாதிகளையும் நமக்காக அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா 18 மத்தேயு 8:17 வாசிச்சிங்கன்னா, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்ததுன்னு இருக்கும். அப்போ அவர் நம்மளுடைய ஒவ்வொரு வியாதியையும் அவர் நமக்கு சிலுவையில் சுமந்திருக்கார். அப்போ அதை கிளைம் பண்ணணும். நம்ம வந்து இனிமேல் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, நம்மளுடைய வியாதியை நம்ம சுமக்க தேவையில்லை. ஆண்டவர் நமக்காக அவரை நம்ம அடிக்கப்பட்டிருக்காரு, நமக்காக அவர் ரத்தம் சிந்திருக்கார். அவருடைய ரத்தத்தினால் அவருடைய தழும்புகளால் நமக்கு சுகத்தை ஆண்டவர் நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு உடம்பு முடியாத ஒரு காரியமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பலவீனமாக இருக்கலாம், வியாதி படுக்கையாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம விசுவாசத்தோடு நம்ம எழுந்திருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் 4வது வாசிக்கலாம், எபேசியர் 5:14. எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எதை விட்டு எந்திரிக்கணும்னு சொல்கிறாரு, மரித்தோரை விட்டு நம்ம எழுந்திருக்கணும். மரித்தோர் அப்படின்னா நம்ம இந்த உலக பிரகாரமான காரியங்களில், பாவங்களில், கட்டுகளில், இதில் மரித்திருக்கிறது. ஓகேவா? இப்போ அதை விட்டு நம்ம என்ன பண்ணணுமா, அதை விட்டு நம்ம எழுந்திருக்கணும். அதை விட்டு நம்ம எழுந்திருக்கும் போது தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் பிரகாசிக்க முடியும். நீங்கள் இன்னொரு வசனம் கூட நீங்கள் அதிலே பார்த்தீங்கன்னா 15 கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல் எப்படி நடந்துக்கணுமா, ஞானமுள்ளவர்களை போல கவனமாக நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை என்ன பண்ணிக்கோங்க, பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதே மாதிரி நீங்கள் ரோமருக்கு எழுதின புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 13 அதிகாரத்தில் 11ஆம் வசனம் 13-11 பார்த்தீங்கன்னா, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிருக்கிறது என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கிறோம், இப்பொழுது ரட்சிப்பு அதிக சமீபமாக இருக்கிறது. அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம், இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை நம்ம தரித்து கொள்ளணும். ஸோ அப்போ எதுலேருந்து நம்ம எந்திரிக்கணும் அப்படின்னா, இந்த அந்தகாரத்தின் கிரியைகள், அதுதான் நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மரித்தவர்களை விட்டு எழுந்திரி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மரித்தவர்களை விட்டு எழுந்திரினா என்ன அர்த்தம், ஆண்டவருக்கு பிடிக்காத அந்த பாவம், அந்தகாரத்தின் கிரியைகள். அப்போது நம்மளும் அந்த உலக வழக்கத்தின்படி நம்மளும் வந்து ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை நம்ம செய்துட்டு இருந்தோம் அப்படின்னா, அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக எழுந்திருக்கணும். ஏன்னா நாட்கள் வந்து சமீபித்திருக்கிறது. முன்னாடி ரட்சிப்பு எவ்வளோ சமீபித்திருந்ததோ அதை விட இப்போ சமீபமாக இருக்குது, ஆண்டோடைய வருகை சமீபமாக இருக்குது. அதனால் நம்ம அதை விட்டு என்ன பண்ணணும், எழுந்திருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 52ஆம் அதிகாரம் ஏசாயாவில் கூட பார்த்தீங்கன்னா, நம்ம வாசிட்ட அந்த வசனத்துக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, தூசியை உதறி விட்டு எழுந்திரி அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம மேலே வந்து நம்ம இந்த உலகத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம அதில் தான் நம்ம சுற்றி இருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணணுமா, எப்படி நம்ம மேலே ஒரு தூசி படிஞ்சா நம்ம அப்படியே விட்டுருவோமா, என்ன பண்ணுவோம், உடனே அதை தட்டிட்டு என்ன பண்ணுவோம், எந்திரிப்போம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணுமா, தூசியே நம்ம உதறி விட்டு அதுலேருந்து நம்ம எந்திரிக்கணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆண்டவருக்காக நம்ம பிரகாசிக்க முடியும். ஏன்னா ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. அப்போ கர்த்தருடைய மகிமை நம்ம மேலே உதிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த அந்தகாரத்தின் கிரியைகள் இருந்து மரித்தவர்களிடத்திலிருந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம எழும்புகிறவர்களாக இருக்கணும். இதை குறித்து நம்ம பார்த்தீங்கன்னா லூக்கா 15 அதிகாரத்தில் நம்ம எல்லாருமே வாசிச்சிருப்போம். இளையகுமாரனுடைய அந்த உவமையை நம்ம வாசிச்சிருப்போம். அவன் என்ன பண்ணுறான், பணத்துக்கு விரோதமாக, அப்பாவுக்கு விரோதமாகவும் என்ன பண்ணுறான், அந்த ஆஸ்தியெல்லாம் பங்கிட்டு எடுத்துகிட்டு போய் துன்மார்க்கமான ஜீவியம் பண்ணி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், அவன் அதில் இழந்துடுவான். அப்போ இழந்ததுக்கு அப்புறம் அவன் கூட இருந்தவங்க எல்லாம் போயிடுறாங்க. அவன் மட்டும் தனியாக இருக்கும்போது அவனுக்கு என்ன, ஒரு பண்ணி சாப்பிட்ற ஒரு சாப்பாடு கூட என்ன பண்ணல, அவனுக்கு கிடைக்கல. அப்போ அவன் என்ன யோசிக்கிறான், நான் இப்படியே இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன், நான் எழுந்து என் தகப்பன் இடத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லி அவன் தீர்மானம் பண்ணுறான். நீங்கள் அதை வாசிங்க, லூக்கா 15 அதிகாரம் 18ஆம் வசனம்.
நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கும் உமக்கும் விரோதமாக பாவம் செய்தேன் அப்படின்னு நான் சொல்லுவேன்னு சொல்லி அவன் 20ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்துக்கு வந்தான். அப்போது திரும்பியுமா மனம் திரும்பி அவன் அதை விட்டு எழுந்து, அந்த பாவத்தை விட்டு எழுந்து அவன் மனம் திரும்பி வரும்போது அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அவனை அப்படியே அரவணைச்சு என்ன பண்ணுறாரு, மறுபடியுமா அவனை ஏற்றுக்கிறாரு. அப்போ அதே போல தான் நம்மளுடைய ஆண்டவரும் இருக்கிறார். இப்போ நம்ம ஏதாவது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள்ல இந்த மாதிரியான அந்தகார கிரியைகளில் நம்ம இருக்கும்போது அதுலேருந்து நம்ம எழுந்திருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விருப்பப்படுறார். அடுத்து நம்ம கடைசியாக ஒன்று வாசிப்போம். யோனா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆண்டவர் யோனாக்கு ஒரு சத்தம் உண்டாகி, ஆண்டவர் ஒரு வார்த்தை உண்டாகி அவர் என்ன சொல்றாரு, நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவிற்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு, அதோடைய அக்கிரமம் என்னுடைய சமூகத்தில் எட்டினது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இங்கே பார்த்தீங்கன்னா யோனாவை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கால் பண்ணுறாரு இவருடைய வேலைக்காக. அப்போது நம்ம கடைசியாக நம்ம எதுக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னா, ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறதுக்கு, நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறதுக்கும் ஆண்டவருக்காக வாழ்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், நம்மளை முழுசாக ஒப்பு கொடுத்து நம்ம அதுக்காக நம்ம எழுந்திருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விருப்பப்படுறார். இங்கே பார்த்தீங்கன்னா யோனா அதுக்கு கீழ்ப்படிஞ்சாரா, கீழ்ப்படியில என்ன பண்ணுறாரு, ஆண்டவருடைய சமூகத்திலேருந்து எப்படியாவது நான் விலகி போயிட்டேன்னா இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி நினிவேக்கு போக சொன்னால் என்ன பண்ணாரு, தர்சீஷுக்கு போய் கப்பல் ஏறி போகிறாரு. ஆனால் அந்த இடத்துல அவரால் போக முடிஞ்சுதா, அப்போது ஒரு சமுத்திரத்தில் ஒரு கொந்தளிப்பு ஆண்டவர் கட்டளையிட்டு திரும்பமா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த மீன் வயிற்றுல ஜோம் பண்ணும்போது திரும்பியும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, யோனாட்ட பேசி என்ன சொல்கிறாரு, நீ நினிவேக்கு போய் என்ன பண்ணணும், நீ அந்த காரியத்தை நீ செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் ஒரு பிளான் வச்சுருக்காரு. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு திட்டம் வச்சுருக்காரு. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, தாயின் வயிற்றில் அவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம அவருடைய தாயின் கருவிலேயே நம்ம ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், நம்மளை அழைச்சி நம்மளை தெரிஞ்சு எடுத்திருக்கிறார். அப்போ அதற்கான நோக்கம் நமக்கு இருக்குது. அந்த நோக்கத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம என்ன பண்ணணும், அதன்படி நம்ம ஜீவிக்கணும். அப்போ அந்த நோக்கத்திற்காக நம்ம என்ன பண்ணணும், நம்ம செயல்படுவர்களாக இருக்கணும். அப்போ நம்ம அப்படியே ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், அப்படியே நம்ம உட்கார்ந்துட்டே இல்லாமல் ஆண்டவர் நம்மளை கூப்பிடும் போது நம்ம என்ன பண்ணணும், எழுந்து அவருடைய சித்தத்திற்காக நம்ம ஒப்பு கொடுத்து என்ன பண்ணணும், ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம செய்யணும். இது ஒரு வசனம் வாசிங்க, ஏசாயால 40ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏசாயா 40:9. சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உன் தெய்வன் என்று கூறு. ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற வேலை என்ன, நம்ம எதுக்கு எந்திரிக்கணும், எந்திரிச்சு உயர்ந்த பர்வதத்தில் போய் ஏறு அப்படின்னு சொல்கிறாரு. சும்மா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காத, உட்கார்ந்தபடியே இருக்காத, எழுந்து போய் பர்வதத்தில் ஏறி இவர் தான் தெய்வன், இவர் தான் உண்மையான தெய்வம் அப்படிங்கிறத நீ என்ன பண்ணு, போய் அதை நீ சொல்லு அப்படிங்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சமாதானத்தை கூறி நற்கிரியைகளை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்திப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நம்மளை எதுக்கு ஆண்டவர் எழும்ப சொல்றாரு, அவரை குறித்து நம்ம என்ன பண்ணணும், பிரஸ்தாபப்படுத்தணும். ஏன்னா ஆண்டவர் நமக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்பாக நமக்கு மத்திய 28ஆம் அதிகாரத்தில் கடைசி 19-20 என்ன சொல்றாரு, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சு என்ன பண்ணுங்க, நாமத்தினால அவங்களுக்கு நீங்கள் ஞானஸ்நானம் கொடுத்து அவங்கள சீஷராக்குங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு வேலையே கொடுத்துருக்கிறார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதற்காக நம்மளை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம எழும்பணும். யோனாவை போல நம்ம நான் எழும்புறேன் ஆனால் நான் வேற இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம டைவர்ட் ஆகாம நம்ம ஆண்டவருடைய சித்தத்துக்கு முழுசா நம்ம ஒப்பு கொடுத்து என்ன பண்ணணும், அவருடைய வேலைக்காக நம்ம எழும்பணும். நம்ம 5 காரியங்கள் பார்த்தோம், நம்ம எதுலேருந்து எழும்பணும் அப்படின்னு சொல்லி. முதல் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது நமக்கு பயங்கள், இப்போ எப்படி ஒரு பயத்தில் அவர் போய் சோர்ந்து போயிருந்தாரோ அந்த மாதிரி பயமான சூழ்நிலையிலையும் சோர்வுகள்லேருந்தும் நம்ம என்ன பண்ணணும், எழுந்திருக்கணும். அதே மாதிரி 2வது பார்த்தீங்கன்னா ஒரு துக்கம் இருக்குது, ஒரு கஷ்டம் இருக்குது, துன்பம் இருக்குன்னா அப்படியே இருந்துடாமல் அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், எழுந்திருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வியாதி பலவீனங்கள் அதில் அப்படியே உட்கார்ந்துடாம நம்பிக்கையோடு ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்துருக்காரு நம்ம என்ன பண்ணணும், எழும்பணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருளின் காரியங்கள், ஆண்டவருக்கு பிடிக்காத பொல்லாத பாவங்கள்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும், எழும்பணும். கடைசியா பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம அதுல இருந்து நம்ம எழுந்து ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ணணும், கிரியை செய்வர்களாய் நம்ம காணப்படணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எதெல்லாம் விட்டு எந்திரிக்கணும் சொல்லுங்க? சோர்வு விட்டு என்ன செய்? எழுந்துரு. ரெண்டாவது துக்கம். துக்கம்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்கார்ந்துருந்தா சுகமாக இருக்கும். ஒரு சிலர் அதை விட்டு எதிர்க்க மனசு புரியுதா? துக்கத்தை விட்டு என்ன செய்? எழுந்துரு. அடுத்து வியாதியை விட்டு என்ன செய்? எழுந்துரு. அடுத்து பாவத்தை விட்டு என்ன செய்? எழுந்துரு. மூணாவது சுய சித்தம் இல்ல, தேவ சித்தம் செய்வதற்கு என்ன செய்? எழுந்துரு. கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்ப எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாட்டு பாடுவோம்.